அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணியின் மீதமாக இருக்கக்கூடிய தோலை நாம் என்ன செய்கிறது, அது சார்ந்த சட்டங்கள் என்ன? ஒரு பிராணியை நம்ம குர்பானி கொடுக்குறோம், மீதம் இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி, இதை நம்ம என்ன பண்ணலாம்? பல மக்கள் இன்னைக்கு அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுப்பது கிடையாது, அதன் மீது ஒரு கவனத்தை செலுத்துவது கிடையாது. இதை வச்சு என்ன பண்ண போறோம், இது அற்ப தொகைக்கு கூட கொடுத்துட்டு அதுல வரக்கூடிய வருவாயை பள்ளிவாசலுடைய தேவைகளுக்கு நம்ம வச்சுக்கலான்ற ஒரு மனப்பான்மை பல பள்ளிவாசல்கள்ல இருக்கு. இதுவரைக்கும் அப்படி ஒரு சட்டம் நமக்கு தெரியாம இருந்தாலும் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்வோம். தோல் சார்ந்த சட்டங்கள், தோல்களை என்ன செய்வது, அது சார்ந்த சட்டத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய புகாரில் 1716வது செய்தி. அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, பலி பிராணிகளை அறுத்து பலியிடுவதற்கு நான் பணிக்கப்பட்டிருந்தேன். அமரணி, நான் கட்டளையிடப்பட்டேன், எனக்கு கட்டளையிட்டார்கள், நபிகளார் கட்டளையிட்டார்கள். கசம்து லுஹுமஹா, அதனுடைய இறைச்சியை நான் பங்கிட்டேன். சும்ம அமரணி, பிறகு எனக்கு சொன்னார்கள், கசம்து ஜிலாலஹா வ ஜுலூதஹா. ஜிலாலுன்னு சொன்னா அதனுடைய சேனங்கள், சேனம்னா ஆடு மாடுகளை கட்டி போடக்கூடிய கயிறு இருக்குல்ல, பிடித்து இழுக்கக்கூடிய கயிறு, இந்த கயிறுகளையும் ஜுலூதஹா தோள்களையும் அதையும் பங்கிடுவதற்கு, எப்படி தர்மமாக விநியோகம் செய்யக்கூடிய கரியை எப்படி நாம தர்மமாக விநியோகம் செய்கிறோமோ, ஏழைகளுக்கு அது சென்று சேரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதோ, அதே போன்றுதான் அந்த ஆடு மாடை அறுத்து மீதமாக இருக்கக்கூடிய தோலையும் சேனங்களையும் கயிறுகளையும் என்ன பண்ணணும், அதையும் தர்மமாக ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். அதை அப்படியே கொடுக்க முடியாவிட்டால் அதை பொருளாதாரமாக மாற்றி அதை தர்மமாக ஏழைகளுக்கு சென்று சேரக்கூடிய ஒரு பொருளாக நபிகளா சொல்லி இருக்கிறார்கள். அதை எடுத்து நம்முடைய தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்ப ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பலியிட்டு மீதமாக இருக்கக்கூடிய தோள்களாக இருந்தால், அதனுடைய கயிறுகளாக இருந்தால் அதையும் தர்மமாகத்தான் கொடுத்திருக்க வேண்டும். அதை பள்ளிவாசலுடைய சொந்த செலவுக்கோ மற்ற தேவைகளுக்கோ பயன்படுத்துவது கூடாது. தோள்களாக இருந்தால் அதை விற்று, கயிறுகளாக இருந்தால் அதையும் விற்று அதை ஏழைகளுக்கு தர்மமாக கொடுத்து விட வேண்டும். அதை பொருளாதாரமாக மாற்றி அல்லது வேற ஏதோ தேவையாகவோ எப்படியோ அது ஏழைகளுக்கு மட்டுமே சென்று சேரக்கூடிய ஒன்று என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதன் அடிப்படையில் நம்முடைய குர்பானி கிரிகைகளை நாம் அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.